ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரமுனிம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமனுமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குருர் பகவதோ தயேக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 29வது பாசுரம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றுமே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. எற்றை பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உண்டனோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆற்றைவோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். 30 தப்பாமல் என்று திருப்பாவையில் ஆண்டாள் சொல்கிறாள். அதாவது திருப்பாவையை தினந்தோறும் சொல்ல வேண்டும். நம் எல்லா பாவங்களும் தொலைந்துவிடும். இதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. அதற்காகவே ஆண்டாள் எளிமையாக எல்லோராலும் சொல்லக்கூடிய வகையில் அழகாக சாரமான திருப்பாவையாக நமக்கு அருள் செய்திருக்கிறாள். உண்மையிலே சிம்பிளா சொன்னோன்னா ஹெல்த் டானிக் திருப்பாவை. தினமும் 30 பாடல் சொல்ல முடியவில்லை என்றாலும் இந்த 29வது பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே என்று தொடங்கும் ஒரு பாசுரத்தையாவது சொல்ல வேண்டும். நாராயணனே நமக்கே பறை தருவான். பறை என்பது கைங்கரியத்தை குறிக்கிறது. 28வது பாசுரத்தில் ஆண்டாள் சரணாகதி பண்ணி 29வது பாசுரத்தில் கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறாள். இந்த 2 பாசுரமும் 2 கண் போன்றது. பாசுரம் என்னன்னு பார்ப்போம். ஆண்டாள் சரணாகதி பண்ணிவிட்டாள். உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதி கிடையாது, புகலிடம் இல்லை, பறை கொடு என்றாள். கண்ணன் உடனே இந்த பறைக்குத்தான் இவ்வளோ சொன்னீர்களா? ஏதோ பெரிசா கேட்கப் போகிறீர்கள் என்றல்லவா நினைத்தேன் என்றாள். கண்ணன் உடனே தந்தோ என்று பறையை கொடுத்தார். ஆண்டாள் சொன்னாள், நாங்கள் கேட்டது இந்த பறையை அல்ல என்றாள். சிற்றஞ்சிறுகாலே என்றால் விடியற்காலை பொழுது. விடியற்காலை பொழுதில் சின்ன சின்ன பெண்களாகிய நாங்கள் சின்ன சின்ன கால்களை எடுத்து ஆசையாக உன்னை நோக்கி வந்தது இதற்காக அல்ல என்றாள். சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டீர்களா என்று கேட்டதற்கு சூரியனான உன்னையே வணங்கிவிட்டோ என்றாள். உன் பொன் தாமரை போன்ற திருவடிக்கு போற்றி போற்றி என்று போற்றுவதற்கான காரணம் என்ன என்று கேளாய் என்கிறாள். ஆடு மாடுகளை மேய்த்து அவை உண்ட பின் உண்ணக்கூடிய ஆயர் குலத்தில் அவதாரம் செய்தாய். பெருமாளுக்கு சின்ன சின்ன கைங்கரியங்கள் செய்ய வேண்டும். அதைத்தான் நாங்கள் மறைத்து பறை என்று கேட்டு வந்தோம். எங்களை ஆயர் குலத்து பெண்கள் தானே என்று நினைக்க வேண்டாம். எல்லா காலத்துக்கும் உனக்கு நாங்கள் அடியவர்களாக இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டும். ஏழேழு பிறவிக்கும் என்றாள் ஆண்டாள். எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். எப்பொழுதெல்லாம் நீ பிறவி எடுக்கிறாயோ உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்றாள். உன் மகிழ்ச்சிக்காக மட்டும் நாங்கள் தொண்டு செய்வோம். இதை தவிர எங்களுக்கு எந்த ஆசைகள் இருந்தாலும் நீதான் போக்கி அருள வேண்டும் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தை போக்கி அருளுகிறார். போகி பண்டிகைக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும் போல தீய எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். எனவே நாமும் கண்ணனை நப்பினை பிராட்டியுடன் சேர்த்து பிரார்த்தித்துக் கொள்வோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம்.